ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மிகப்பெரிய உதவி இந்த சாயப்பாவினால் கிடைக்கப் போகிறது. வரும் வாய்ப்பை, நல்லதொரு வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே. உன் சாயப்பா சொல்வதை நிராகரிக்காமல் கேள் என் செல்லமே. உனக்கு நான் தரும் வரத்தை சந்தோஷமாக பெற்றுக்கொள். நீ நீண்ட நாட்களாக உன்னுடைய கோரிக்கைகளையும் உனக்கான வேண்டுதல்களையும் என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? ஆனால் அது இப்போது வரைக்கும் நடக்கவில்லை என்று என் மீது கோபத்தோடும் இருக்கிறாய். சாயப்பா, எனக்கு மட்டும் ஏன் பலவிதமான புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு, என்னால் எதையும் சமாளிக்க முடியவில்லையே என்று என் மீது கோபப்படுகிறாய்? என் செல்லமே, பிரச்சனைகள், துயரங்கள், சந்தோஷங்கள், செல்வங்கள் எதுவாயினும் அதை அனைத்தையும் கடந்துதான் போக வேண்டும். ஏனென்றால் இங்கு யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை. நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. இதோ உன் எண்ணங்கள் அனைத்தும் சீக்கிரமாகவே நிறைவேறப் போகிறது. மிகப்பெரிய உதவி என்னால் கிடைக்கப் போகிறது. பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தைரியத்தை மட்டும் இழந்து விடக்கூடாது, புரிகிறதா? நம்பிக்கையை நீ இழந்ததால் தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகமாக தெரிகிறது. எதை பற்றியும் நீ கவலைப்படவே கூடாது. தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன்வைத்துக்கொள். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் ஏமாற்றத்தை சந்திக்காதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள். அப்படி அதை எடுத்துக்கொள்ளாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் ஏதாவது மாறிவிடுமா? நிச்சயமாக கிடையாதே தானே. நீ ஒரு சில நபரால், உயிராய் நினைத்த நபரால் ஏமாந்துதான் விட்டாய். ஏமாற்றத்தையே இன்னும் நீ எத்தனை நாள் தான் நினைத்து கொண்டே இருப்பாய்? உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து வா. நகராமல் அதே இடத்தில் உட்கார்ந்திருந்தால் எல்லாம் மாறிவிடுமா என்ன? உன்னை விட்டு சென்றவர்களின் அன்பு உனக்கு திரும்பவும் கிடைக்குமா என்று ஏங்குகிறாய்? உன்னை ஏமாற்றியவர்களின் அன்பு மீண்டும் தேவையா உனக்கு? மறுபடியும் அவர்கள் உன்னை ஏமாற்ற எவ்வளவு நேரம் எடுக்கும் சொல்? உன்னுடைய அன்பு உண்மையானது தான். உன்னுடைய பாசம் எல்லையே இல்லாதது தான். அது உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும். ஆனால் உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லையே. ஆம் செல்லமே, அதனால்தான் உன்னை ஏமாற்றிவிட்டு உன்னுடைய உண்மையான அன்பை புறக்கணித்து விட்டு உன்னை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் நீயோ இன்று வரை அவர்களை மறக்க முடியாமல், இழப்பையும் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். போதும், ஏங்கியது அனைத்தும் போதும், அழுதது போதும். ஆம் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் இனி பார்த்து கொண்டு செல். இனி உன் குடும்பத்தை மட்டும் பார். பாசத்தை, அன்பையும் கொட்டு அவர்களிடத்தில். உன் அன்பு அவர்களுக்கு கிடைக்க கிடைக்க உன்னோடு ஒன்றி குதூகலமாக வாழ்வார்கள். உன் வாழ்க்கையும் இனிக்கும், சிறப்பாக இருக்கும். இனி உன் வாழ்வு வளப்படப் போகிறது. சந்தோஷம்தானே என் செல்லமே? இதுநாள் வரை கஷ்டங்களையே சந்தித்த உனக்கு இனி அடுத்தடுத்து நல்லதொரு வாய்ப்பு, நல்லதொரு உதவி, மிகப்பெரிய உதவி நிச்சயமாக கிடைக்கப் பெறுவாய். வசதி வாய்ப்புகள் பெருகப் போகிறது. ஏன், உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம், அந்த நேரத்தில் நீ இப்பொழுது இருக்கிறாய். நீ யாரையும் தேடி செல்ல தேவையில்லை. அவர்கள் உன்னை தேடி, நீ இருக்கும் இடத்தை தேடி வருவார்கள். உனது உதவியை நாடி தேடி ஓடி வருவார்கள். உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் பார்ப்பதற்காகத்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன் இல்லத்திலேயே உனக்காக அமர்ந்திருக்கிறேன்.
வாரங்களும் வருடங்களும் பல கடந்து விட்டதே, ஆனால் இது நாள் வரை நான் நினைத்தது நடக்கவில்லை என்று தானே கூறுகிறாய். அதற்கும் நான் பதில் தருகிறேன். இனிவரும் நாட்களில் உன் இல்லத்தில் செல்வங்கள் பெருக நான் அருள்பாலிக்கப் போகிறேன். நல்லதொரு உதவி கிடைக்கப் போகிறது. பெரிய உதவி, பெரிய நபரினால் நல்லதொரு உதவி கிடைக்கப் போகிறது. அந்த வரும் வாய்ப்பை மட்டும் நழுவ விட்டு விடாதே. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு வசதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் வழிகளையும் நான் உனக்கு அருள்பாலிப்பேன் என் செல்லமே. போதும், இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் என் நெஞ்சை பிழிய வைத்தன. நீ பட்ட வழி கொஞ்சம் நஞ்சமல்ல, அதிகமாகத்தான். ஆம் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை நிறைய அனுபவித்து விட்டாய். உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லை என்று நீ கலங்கிக் கொண்டிருந்தாய். பார்த்தாயா, கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உன் திசை தேடி உனக்காக அனைத்தும் செய்ய ஓடி வந்திருக்கிறேன் என் சாயப்பா. மனிதனின் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் நடுநிலை என்று காலத்தின் இயற்கை பருவம் போல எல்லா நிலைகளையும் மனிதன் தாண்டித்தான் வர வேண்டும். இயற்கையோடு ஒன்றியதுதான் வாழ்க்கை. இயற்கையால் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையுமே மனிதனுக்கும் பொருந்தும். இயற்கை சக்கரத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதை நீ மறந்து விடாதே. எல்லா சூழலுக்கும் ஆட்பட்டு நீ அதில் வாழ பழகிக்கொள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ வாழ தகுதியாகி விட்டாய் என்பதை உன் மனதில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் மனதில் நினைத்த காரியம் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலேயே இருக்கிறேன். நடந்தால் என்னுடன் என் குடும்பமும் சேர்ந்து நிம்மதியுடன் இருப்பார்கள் சாயப்பா என்று என்னிடம் பாதம் தொட்டு வேண்டுகிறாய். என்ன போராட்டம் நடந்தாலும் இன்றைய பொழுதுபோல் நாளை வராது. இந்த நாளை சந்தோஷமாக வழி நடத்திப்பார். இதோ உனக்காக உதவி செய்ய உன்னை தேடி ஒருவர் வருவார். அது எந்த ரூபத்திலாவது நான் தான் வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு நாளும் புது புது நாளாக, புத்தம் புதிய நாளாக, நல்லதொரு பொலிவுடன் புத்துணர்ச்சி ஊட்டிய நாளாகத்தான் இனி அமையும். சந்தோஷம்தானே என் செல்லமே. ஆகவே உன் சாயப்பா கொடுக்கும் நல்லதொரு உதவியை நழுவ விடாதே, இறுகமாக பற்றிக்கொள். நிராகரிக்காமல் நான் சொல்வதை கேட்டாய்தானே? ஆம் செல்லமே, நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக.